அல்லாஹுடைய அருளும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மலக்குகள் சூழக்கூடிய ஒரு அற்புதமான சபையிலே இருக்கிறோம். பொதுவாக இது போன்ற மார்க்க சபைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த இடங்களெல்லாம் மக்கள் சூழ்ந்து, அந்த இடங்களில் எல்லாம் மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செல்லும் பொழுது, அல்லாஹ் அந்த என்னுடைய அடியார்களை எந்த நிலையிலே விட்டு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னை பற்றி தான் அவர்கள் போற்றி கூர்ந்தார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமா? சுவனத்தின் மீது ஆசை வைத்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கட்டாயமாக அவனுக்கு சுவனத்தை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வேற என்ன கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், நீ படைத்த நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். நான் படைத்த நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை அல்லாஹ், நீ படைத்த அந்த நரகத்தை இதுவரை அவர்கள் கண்களால் பார்த்ததே இல்லை என்று சொல்லும் பொழுது, அந்த நரகத்திலிருந்து கட்டாயமாக அவர்களை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவானா. உடனே மலக்குகள் கேட்பார்களாம், அதன் வழியாக ஒரு மனிதர் நடந்து வந்தான், அவன் அந்த சபையிலே வந்து அமர்ந்து விட்டான், அவனை பற்றி நாங்கள் எப்படி எழுத என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் குறித்து சொல்லுவானா, அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டதாக நீங்கள் எழுதி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சபை என்பது எப்படிப்பட்ட சபை என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற சபைகளை அதிகம் நம்முடைய வாழ்நாளிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதை போன்ற சபைகள் மட்டுமே நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக, நம்ம நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய சபையாக இது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த சபை நிஜமாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு சூழல், இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கிற ஒரு சூழலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்திருக்கிறான், நாம நிஅமத் செய்திருக்கிறான். ஏன் என்று கேட்டால், இந்த பகுதியில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவோ உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே விரல் விட்டு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை இந்த சபையிலே அமரச் செய்து நமக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய நாடி இருந்தால் நல்ல விஷயங்களை நாம் கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ஒரு அடியானை பொறுத்தவரை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மையை நாட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், இந்த அடியான சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும், இந்த அடியான நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், இந்த அடியானுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கிட மாட்டான், பெரிய பதவிகளை அல்லாஹ் கொடுத்துட மாட்டான், உலகத்துல பெரிய அந்தஸ்துகளை இன்பங்களை அல்லாஹ் கொடுத்து விட மாட்டான். அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பி விட்டான் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை நாம் கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்க செய்வது என்பது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு அருள், அது பெரிய அருள் கொடை. உலகத்துல அந்த அருள் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, வசதியானவர்களுக்கு கிடைப்பதில்லை, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கூட கிடைப்பதில்லை. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ, யாருக்கு நன்மை தர வேண்டும் என்று முடிவெடுத்தானோ அந்த அடியார்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற மார்க்க சபைகளிலே, குர்ஆனை பேசக்கூடிய சபையிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசக்கூடிய சபையிலே அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சபையிலே வந்திருக்கிற நாம் முதலிலே அல்லாஹ்விடத்திலே இஹ்லாஸோடு, உள தூய்மையோடு, யா அல்லாஹ் இது போன்ற
மார்க்க சபையிலே நான் கலந்து கொண்டால் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், உன் மீது சுவனத்தின் மீது ஆசை வைத்து வந்திருக்கிறேன், நீ படைத்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று நம்முடைய உள்ளத்திலே அந்த உள தூய்மை, அந்த இக்லாஸ் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை நாம் செவிதாழ்த்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் அழுகை என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பு நான் தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால், உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு எத்தனையோ குணங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கோபப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், இப்படி எத்தனையோ குணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயல்பாகவே மனிதனுக்கு படைத்திருக்கிறார். அப்படி அல்லாஹ் படைத்த குணங்களிலே ஒரு குணம் அழுகை என்கிற ஒரு குணம். இந்த அழுகை என்கிற இந்த அம்சத்தை பொறுத்தவரை உலகத்திலே எல்லா மக்களிடத்திலும் இயல்பாகவே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உலகத்துல எந்த கட்டத்திலும் நான் அழுததே இல்லை அப்படின்னு உலகத்துல ஒரு மனிதரை காட்ட முடியாது. மிகவும் வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அழுகை என்கிற ஒரு அம்சத்தோடு தான் உலகத்திலே மனிதன் படைக்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போன இந்த அழுகை எடுத்து பாருங்க. ஒரு மனிதன் பிறக்கும் போது அழுகிறார், ஒரு மனிதன் மரணிக்கும் போது அழுகிறார், ஒரு மனிதன் நோயின் போது அழுகிறார், ஒரு மனிதன் இழப்பின் போது அழுகிறார், ஒரு மனிதன் துன்பத்தின் போது அழுகிறார். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப இந்த அழுகை என்கிற குணத்தை, இந்த அழுகை என்கிற அம்சத்தை தன்னுடைய வாழ்நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு இயல்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு கட்டத்திலே அழுதிருப்போம். நம்முடைய நம் பிறக்கும் போது அழுகிறோம் இயல்பாக. அதற்கு பிறகு பார்த்தால் துன்பத்தின் போது, கஷ்டத்தின் போது, நோயின் போது, இழப்பின் போது, மரணத்தின் போது, இப்படி எல்லாம் நம்முடைய கண்களில் இருந்து சாறை சாறையாக கண்ணீர் வருகிறது. இந்த கண்ணீர் குறித்து இஸ்லாத்தின் பார்வை என்ன? இந்த நாம் ஒவ்வொரு தடவையிலும், ஒவ்வொரு நோயின் போதும், ஒவ்வொரு இழப்பின் போதும், ஒவ்வொரு மரணத்தின் போதும் நாம் விடுகிற கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறதா? இந்த அழுகை சரியான அழுகையா என்பதை விவரிப்பதற்காகத்தான் இந்த தலைப்பை, இஸ்லாத்தின் பார்வையிலே அழுகை என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, இந்த அழுகை என்கிற அம்சத்தை பொறுத்தவரை உலகத்தில் முஸ்லிம்கள் மட்டும் அளவில்லை. நான் முஸ்லிம்களை தாண்டி உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் அழுகிறார்கள். இந்துக்கள் அழுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் அழுகிறார்கள், யூதர்கள் அழுகிறார்கள். உலகத்திலே மத கொள்கையை தாண்டி எல்லோரிடத்திலும் இந்த இயல்பான அழுகை என்கிற அம்சம் வருகிறது. அந்த அடிப்படையில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாமும் அழுகிறோம். நாம் அழுவதனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு முஸ்லீம் அழுகிறார் என்ற காரணத்துக்காக அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்குமா என்றால் அதுக்கெல்லாம் நன்மை கிடைக்காது. நம்ம நோய்க்கு அழுகலாம். எப்படி மற்ற மதத்திலே இருப்பவர்கள் நோய்க்காக, இழப்புக்காக, மரணத்துக்காக, துன்பங்களுக்காக அழுவார்களோ அந்த மாதிரி நாமும் அந்த காரணங்களுக்காக அழுகலாம். அப்ப இப்படிப்பட்ட காரணங்களுக்காக அழுதால் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய நன்மை இருக்கு, பெரிய கூலி இருக்கு, பெரிய தரஜா இருக்கு அப்படின்னு மார்க்கத்திலே சொல்லப்பட்டுள்ளதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லணும். வேற எந்த அழுகைக்கு மார்க்கத்திலே கூலி சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், எந்த கண்கள் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிக்குமோ, எந்த கண்கள் அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் வடிக்குமோ, எந்த கண்கள் அல்லாஹ்வின் அச்சத்தை நினைத்து கண்ணீர் வடிக்குமோ அந்த கண்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த கண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் மறுமையிலே பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்நாளில் நாம் அழுகக்கூடிய ஏதேனும் ஒரு கட்டத்திலே நாம் அல்லாஹ்வுக்காக அழுகிறோமா என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மூமின்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அப்படி பேசும்போது அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், அவர்களுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாக முகம் குப்புற அவர்கள் விழுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்.
எனவே இந்த அழுகை என்கிற அம்சம் இருக்கிறது. அவங்க அந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் வசனத்தை கேட்டால் அழுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு அர்ஷின் நிழலை தருவான் என்று சொன்னார்கள். அர்ஷின் நிழல்னா என்ன? நாளை நாம் இந்த உலகத்திலே மரணித்த பிறகு அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரின் தனித்தனியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷருடைய மைதானத்திலே எழுப்பி அல்லாஹ் விசாரிப்பார். அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்று கேட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், யௌம யஃபிருல் மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி இம்ரிஹி மின்ஹும் யௌமைதின் ஷஅனி யுக்னி. ஒரு மனிதன் தன் தாயை பார்த்து, தன் தந்தையை பார்த்து, தன் பிள்ளையை பார்த்து ஒருவரை விட்டு ஒருவர் ஓட்டம் பிடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்நாளிலே மனிதர்கள் செருப்பு அணியாதவர்களாக, கத்ரா செய்யாதவர்களாக, எப்படி பிறந்த போது பிறந்த மேனியாக இருந்தார்களோ அதுபோல நிர்வாணமாக நாளை மறுமை நாளிலே அழைத்து வரப்படுவார்கள். நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே சூரியனை 1 மைல் தூரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்தி விசாரணை நடத்துவான். சிந்தித்து பாருங்கள் அந்த நாளை. அன்புள்ள சகோதரர்களே, 1 மைல் தூரத்திலே இருக்கிற சூரியன், கீழே செம்புத்தரையாக இருக்கிற பூமி, உடம்பிலே போடுவதற்கு ஒட்டு துணி ஆடை இல்லாமல் நிர்வாணமாக, காலிலே செருப்பில்லாமல் அல்லாஹ்வின் விசாரணைக்காக நாம் இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வதற்காக நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே, அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு 7 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் நிழலை தருவான் என்று சொன்னார்கள். அப்ப அந்த நேரத்திலே நிற்கும் போதுதான் தெரியும் அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழல் என்பது எப்படிப்பட்ட பாக்கியம். அது அந்த பாக்கியம் சாதாரண மக்களுக்கு கிடைக்காது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் 7 கூட்டத்தார்களை ரசூலுல்லாஹ் பட்டியல் போடும் பொழுது அதிலே ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த கூட்டத்தார்கள் யார் தெரியுமா? யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறைவனுடைய அச்சத்தினால், இறைவனுடைய பயத்தினால் எந்த கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதோ அந்த கண்ணீர் விட்ட அடியார்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் நிழலை தருவான் என்று சொன்னார்கள். நாம் அல்லாஹ்வுக்காக நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருந்தால் அல்லாஹ் அதை எப்படி பார்க்கிறான்? அந்த அடியார்களை, அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் அவர்களை சாதாரண நன்மையாக அல்லாஹ் கணக்கிடவில்லை. இதோ என்னுடைய அரிசின் நிழலிலே இருக்கிறது, இங்கே நீங்கள் அனைவரும் நின்று கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை தருகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பிரிந்திருக்கக்கூடிய கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பளிக்கிறான். அன்புள்ள சகோதரர், நம்முடைய வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் தனிமையிலே அமர்ந்து அங்க ஆஃப் பண்ணிக்கமா நம்முடைய வாழ்க்கையிலே என்றாவது ஒரு நாள் தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த கால செயல்பாடுகளை நினைத்து, இந்த செயல்களுக்காக ஒருவேளை மறுமையிலே நான் தண்டிக்கப்படுவேனா என்று சொல்லி என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருந்தால் அந்த அடியார்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள்.
மேலும் சொன்னார்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது என்று சொன்னார்கள். அதிலே ஒரு கண்களை சொன்னார்கள், எந்த கண்கள் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வருகிறதோ அந்த கண்களை நரகம் தீண்டாது. எந்த கண்கள் அல்லாஹ்வுடைய அந்த போர்க்களத்திலிருந்து காவல் காத்திருக்கிற கண் இருக்கிறது, அந்த கண்களின் நரகம் தீண்டவே தீண்டாது என்றார்கள். நரகத்தினால் தடுக்கப்பட்ட கண்கள் நரகம் தீண்டாத கண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அந்த கண்கள் அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுத கண்கள். அந்த கண்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தரமாட்டான். அந்த கண்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பான். அந்த கண்களை நரகம் தீண்டவே முடியாது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் எவ்வளவோ செய்கிறோம். உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை பயந்து வாழ்வதற்காக தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், எத்தனையோ அமல்களை செய்கிற நாம், ஆனால் அந்த அமல்களிலே அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வின் அச்சத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருளை நினைத்து, அல்லாஹ் கொடுத்திருக்கிற தண்டனை நினைத்து நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் அந்த கண்ணீர் துளிகளை, அந்த கண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகம் தீண்ட விடமாட்டான். அடையாளங்களை விட அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமானது இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். 2 துளிகள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை நினைத்து வழிந்திருக்கிற கண்ணீர் துளிகள். 2 அடையாளங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பாதையிலே போரிலே சிந்தப்பட்ட ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஒமா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே மனித குலத்துக்கு உம்மை அருளாகவே அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து அந்த நபித்தோழரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களே, குர்ஆனிலே ஏதேனும் ஒரு வசனங்களை எனக்காக நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் உங்களுக்கு அருளப்படுகிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இன்றைக்கு ஓதி அதை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது சூரத்து நிசா என்கிற திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தை அவர் ஓதுகிறார். அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே வருகிறார். அந்த அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை அடைகிறார். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். நிறுத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்களிலிருந்து சாறை சாறையாக கண்ணீர் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா? அந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் அது. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்ற பிறகு தமிழிலே குர்ஆன் இருந்தால் அந்த குர்ஆனை எடுத்து பிரட்டி சூரத்து நிசா என்கிற அத்தியாயத்தை, திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை படித்து பாருங்கள். அந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம். உங்கள் சமுதாயத்துக்கு உங்களை சாட்சியாக கொண்டு வந்தால் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறார். உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹ் படைத்தான். அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எதிராக ஒருவரை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாக கொண்டு வந்தால் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை நேசித்தார்கள், எப்படியெல்லாம் விரும்பினார்கள். நேர்வழிக்கு வரவில்லை என்பதற்காக உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போலும் என்று கேட்டார்கள். தான் நேசித்த சமுதாயத்தை, தான் விரும்பிய சமுதாயத்தை, அந்த சமுதாயத்துக்கு எதிராக நான் சாட்சியாக இருக்க போகிறேனா என்று அல்லாஹ் கேட்ட அந்த கேள்வியை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் தாடிகள் நனைகின்ற அளவுக்கு அழுதார்கள்.
அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கும் நம்மிடத்திலே என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசினானோ அதுபோல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். என்றைக்காவது ஒரு நாள் திருமறை குர்ஆனை படிக்கிற பொழுது, அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிற பொழுது, அல்லாஹ் நரகத்தை பேசுகிற பொழுது, அல்லாஹ் இப்படி நரகத்தை வைத்திருக்கிறானே, எவ்வளவோ பாவங்கள் செய்கிறேனே, இந்த நரகத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவேனே என்று நினைத்து, நரகத்தை நினைத்து என்றைக்கால் வாழ்நாளில் ஒரு தடவை எழுந்திருப்போமா? அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்களை நினைத்து ஒரு தடவை ஆனந்த கண்ணீர் விட்டிருப்போமா? எத்தனை எச்சரிக்கை, எத்தனை வழிகாட்டுதல், உள்ளத்துக்கான எத்தனை நிவாரணங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லை. எத்தனையோ வேலைகள் செய்வதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆனை படிப்பதற்கு, அதை சிந்திப்பதற்கு ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கூட என்னால் ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால், என் உள்ளத்திலே அந்த குர்ஆனுடைய வசனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் இன்னும் குர்ஆனை முழுமையாக நம்பவே இல்லை. வாயிலே சொல்லுகிறோம், வார்த்தைகளிலே சொல்லுகிறோம், இறைவேதம் இறைவனின் வார்த்தை, இறைவன் பேசக்கூடிய வார்த்தை அது. ஆனால் நிஜமாக அது இறைவார்த்தை, இறைவனின் வார்த்தை. இறைவன் கட்டாயமாக மறுமையை கொண்டு வந்தே தீர்வான் என்று உள்ளத்திலே நம்பி இருந்தால், அல்லாஹ் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்முடைய உள்ளத்திலிருந்து கண்ணீர் வந்திருக்கும். ஏன்னா குர்ஆனை பத்தி அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், நபியே, இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கி இருந்தால் அதன் சுமையை தாங்க முடியாமல் வெடித்து சிதறி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒன்றுமே அறியாத ஒரு மலை அந்த அமானிதத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, அந்த அழுகை, குர்ஆனிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த அழுகை நம்முடைய கண்களிலிருந்து எப்போது வர, நம்முடைய மரணத்துக்குள்ளாக எந்த நிமிடத்திலே, எந்த நேரத்திலே மரணம், அந்த மரணத்துக்குள்ளாக குர்ஆன் மூலமாக, குர்ஆன் வசனங்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி வந்ததோ அந்த மாதிரி ஒரு தடவை வந்திருக்கிறதா? சுய பரிசோதனை செய்யுங்கள். எவ்வளவு வசனங்களுக்கு ஒவ்வொரு வாரம் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படுகிறது, ஜும்மா உரைகளிலே பேசப்படுகிறது, மொபைல் போன் மூலமாக பேசப்படுகிறது. எத்தனை உரைகளை கேட்கிறோம்? எந்த உரைகளிலாவது உணர்ச்சி பூர்வமாக கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதா? எத்தனை மணி நேரங்கள் செலவழித்து எவ்வளவு பெரிய உணர்ச்சி பொங்குகிற உரைகளை கேட்டாலும் கூட, கேட்கிற அந்த நேரத்திலே ஒரு ஈமான்தாரியாக, ஒரு இறையச்சமாரியாக ஷைத்தான் அதை காட்டிவிட்டு வெளியே சென்ற பிறகு, எப்படி இந்த உரை கேட்பதற்கு முன்னால் எப்படி அதே பாவத்திலே நிலைத்திருந்தோமோ அந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக, பயம் வரவில்லை, அச்சம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் அவர்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டது. நம்ம எத்தனை பேருக்கு அப்படி வாழ்க்கை புரட்டியது, எண்ணம் புரட்டியது, செயல் புரட்டியது, சிந்தனை புரட்டி இருக்கிறது. ஒரு உரை கேட்கிறோம், ஒரு வசனத்தை படிக்கிறோம், ஒரு ஹதீஸை படிக்கிறோம். இன்றிலிருந்து இந்த குர்ஆன் வசனத்தை கேட்டதிலிருந்து அதன் பக்கம் நான் செல்லவே மாட்டேன் என்கிற எழுச்சி, என்கிற உணர்ச்சி, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்ன அந்த கேட்ட கேள்வியை நினைத்து அழுதார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே தங்கக்கூடிய ஒரு நாள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஆயிஷாவை, இன்றைக்கு இரவு அல்லாஹ்வை தொழுவதற்காக நீங்கள் எனக்கு அனுமதி தருவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரை, தாராளமாக தொழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய இரவு நின்று வணங்குகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இரவிலே நின்று வணங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்காக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வருகிற வரைக்கும் நின்று தொழுகிறார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நிற்கிறார்கள்.
இதை பார்த்து தாங்க முடியாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுடைய முன்னால் செய்த பாவத்தை மன்னித்து விட்டான், பின்னால் செய்த பாவத்தை மன்னித்து விட்டான், இந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டானே, நீங்கள் அல்லாஹ்வை இப்படி வணங்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக மாற வேண்டாமா என்று கேட்டார்கள். கேட்டது யார்? உலகத்துல செல்வத்துல உச்சத்திலே இருந்தவர்கள் அல்ல. உண்ண உணவு இல்லை, உடுத்த சரியான ஆடை இல்லை, இருக்கிற சரியான இருப்பிடம் இல்லை. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக ஆடை அணிகிறோம், நன்றாக வகையான உணவு உண்ணுகிறோம், நன்றாக நம்முடைய வீடுகளை கட்டிக் கொள்கிறோம், வாடகைக்கு இருப்பதற்காக ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு அப்படி நம்மள்ட்ட காட்ட முடியுமா? இன்னைக்கு முழுசு நான் சாப்பிடவே இல்லைங்க, வீட்டுல சாப்பாடு இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு நிலைமை இருந்தால் நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு எப்படி இருக்கும்? தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பாடு இல்லையே, ஒரு மாசமா கஷ்டப்படுறேன், நான் எப்படி எல்லாம் தகஜத்தெல்லாம் தொழுகிறேன், என்ன பார்க்க மாட்டியாங்க, அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டோமா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இந்த உலகத்திலே அனுபவித்தார்கள், அதற்காக என்ன அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள்? அழுதாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இரவு முழுக்க அழுகிறார்கள். எதை நினைத்து? நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக மாற வேண்டும் என்பதை நினைத்து. நம்மை என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற எந்த அருளையாவது நினைத்து, அல்லாஹ் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுத்து, சில பேருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுப்பான், ஆரோக்கியத்தை வாங்கிடுவான், ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான், செல்வத்தை பிடுங்கி விடுவான். குழந்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேருக்கு கொடுப்பான், குழந்தை இல்லாமலும் எல்லாருமே எல்லோரையும் அல்லாஹ் ஒரே துன்பத்துல கஷ்டத்துல வைக்கிற ஒன்று இல்லை என்று சொன்னால் ஒன்று இருக்கும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து, பரவாயில்லங்க உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எங்கிட்ட இல்லையே, ஏதோ ஒரு அருள் குறித்து கூட நமக்கு நினைவுபடுத்தி இருப்பார்கள். அந்த அருளை நினைத்து அல்லாஹ் ஒரு தடவை நம்முடைய வாழ்நாளிலே என்றைக்கால் ஒரு நாள் அழுது போமா? அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள், நபி தோழர்கள் அழுதார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை போன்று எங்கள் வாழ்நாளில் நாங்கள் ஒரு உரையை செவிமடுத்ததே இல்லை என்று சொன்னார்கள். அந்த உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, நான் எதையெல்லாம் அறிந்திருக்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்நாளிலே குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன நேரத்திலே நான் அத்தனை நபி தோழர்களையும் பார்க்கிறேன், தங்கள் இரண்டு கரங்களையும் முகத்துக்குள் மேலாக வைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், எதுவெல்லாம் எனக்கு தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே அழுது கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அழுதார்கள் நபி தோழர்கள். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை இடங்களிலே, எத்தனை செய்திகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற எத்தனை அருள்களிலே, நாம் செய்யக்கூடிய எத்தனை பாவங்களிலே நினைத்து அழுகிறோம். எந்த பாவத்தை, எந்த தவறை, எப்படிப்பட்ட செயலை செய்தாலும் இன்றைக்கு அலட்சியமாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். அழுக வரல, இன்றைக்கு எதையோ நினைத்து அழுகிறோம். குடும்பத்துல புள்ள சரியில்லைன்னா புள்ள சரியில்லைன்னே நினைச்சு அழுகிறோம். கணவன் சரியில்லைன்னா கணவன் சரியில்லைன்னே நினைச்சு அழுகிறோம். பிள்ளைக்கு வேலை கிடைக்கல நினைச்சு அழுகிறோம். ஒரு நோய் வந்துருச்சு அழுகிறோம். ஒரு துன்பம் வந்துருச்சு அழுகிறோம். நோய்க்காக, துன்பத்துக்காக, இழப்புக்காக
இதையெல்லாம் நினைத்து அழுகிற நாம் என்றைக்காவது அல்லாவின் அருளை நினைத்து, அல்லாவின் தண்டனை நினைத்து, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நினைத்து, அல்லாவினுடைய சொர்க்கம் நரகம் நினைத்து என்றைக்காவது ஒரு நாள் தினசரி அழுது கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லும். என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் நினைச்சு ஒரு நாள் தொழுகையிலே நின்று 2 ரக்காயத் தொழுது நம் வாழ்க்கையை நினைத்து, நமக்கு கிடைத்திருக்கிற அருளை நினைத்து, நம்மையும் அறியாமல் உணர்ச்சி பூர்வமாக நம்முடைய கண்களில் இருந்து வந்த கண்ணீர் துளிகள் 50 வயசு 60 வயசு 70 வயசை கடந்துட்டோம். கடந்த கால 60 ஆண்டு காலத்தை நினைத்து திருப்பி பார்த்தால் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு நிகழ்ச்சி, அப்படி ஒரு அழுகை என் வாழ்நாளில் 2 முறை நடந்தது, 3 முறை நடந்தது, 1 முறை நடந்தது சொல்ல முடியுமா? இப்ப இத்தனை ஆண்டு காலம் குர்ஆனை படிக்கவே இல்லையா? அல்லாஹ்வுடைய வசனம் உள்ளத்திலே சென்றடையே இல்லையா? எப்படியெல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் தொலைவைக்கு சொல்லுகிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தையான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை தொலைவைக்கு சொல்லாதீர்கள். ஏன் தெரியுமா? அவர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதினாலே அழுது விடுவார்கள். வேணாம், அழுதுகிட்டே இருப்பாரு. குர்ஆன் ஓதுனா அழுவார் அவரு. இன்னைக்காவது அப்படி குர்ஆன் ஓதி அதை சிந்திச்சு அதை நினைச்சு பார்த்து, இன்றைக்கு எத்தனையோ சவுதி உலமாக்கள் சவுதிகளிலே அச்சத்தால் அழுதிருக்கலாம். அதை பொறுத்து அதை பார்த்து கிண்டல் கேலி செய்யும் விதமாகக்கூடிய அழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய தந்தை அழுவார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை ஓதினாலே அவர்களுக்கு அழுகை வரும். குர்ஆனை படிச்சா அழுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களை பொறுத்தவரை எந்த கபரை கடந்து சென்றாலும் தாடிகள் நனைகின்ற அளவுக்கு அழுவார்களாம். கபரை பார்த்தாங்கனாலே தாங்க முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் கபரை எத்தனையோ கபரிஸ்தான்லாம் கடந்து போறோம். கடந்து போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன துஆ கூட நமக்கு நினைவுக்கு வராது. அந்த கபரிஸ்தான் பக்கத்துல இடம் இருந்தா அந்த இடம் ரொம்ப கம்மியா சொல்றாங்க, சீப்பா சொல்றாங்க, அப்படி இடம் நினைவுக்கு வருமே தவிர கபர் குறித்தோ, மன்னரை குறித்தோ, மறுமை குறித்தோ, அல்லாஹ்விடத்திலே எப்படி அடக்கப்பட்டார்கள், நம்மோடு எப்படி விளையாடி இருப்பார்கள், எப்படி உலகத்திலே வாழ்ந்திருப்பார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து கபரை நினைச்சு என்னைக்காவது உள்ளத்துல அழுகை வர வேண்டாம், கவலையாவது வந்திருக்கிறதா? கபரை கடந்து செல்லும் பொழுது இன்னைக்கு மாதிரி ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் போனா ஆண்கள் அடக்கிவிட்ட இடங்களிலே அங்கே விலை பேசக்கூடிய, அங்கே வியாபாரம் பேசக்கூடிய, அங்கே சிரித்து மகிழ்ந்து விளையாடக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஜனாசாக்களிலே பங்கெடுத்து அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் சிரித்து விளையாடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை கடந்தாலே எப்படி அழுவார்கள்? தாடிகள் நனைகின்ற அளவுக்கு அழுவார்கள். கேட்டார்கள் அவர்களிடத்தில், உஸ்மான் அவர்களே, நீங்க என்ன கபரை பார்த்தாலே ஏன் இப்படி அழுகுறீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, இந்த கபர் தான் முதல் மனிதனுடைய வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கிற இடம். இந்த கபரிலே ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் அவன் மறுமையிலும் வெற்றி அடைந்து விடுவான். இந்த கபரிலே ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டால் அவன் நாளை மறுமையிலும் தோல்வி அடைந்து விடுவான். எனவே எப்பொழுதெல்லாம் எனக்கு கபரை நான் கடக்கிறேனோ அதையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு அந்த சிந்தனை வருகிறது, இந்த மண்டரையிலே நாம் ஜெயிக்க போகிறோமா தோற்க போகிறோமா என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளை, இன்றைக்கு எத்தனை மரண செய்திகள்! கடந்த வாரத்திலே ஒரே நாளிலே காலையிலே
தந்தை மரணம், மாலையிலே மகன் மரணம், அந்த நாள் முழுக்க 2 நாள் முழுக்க எவ்வளவு அந்த செய்திகளை அந்த சோகத்திலே நம்மை ஆழ்த்தியது. எவ்வளவு தூரம் அதை பத்தி பேசணும். ஒரே நாள்லங்க காலையில அத்தாங்க, சாயந்தரம் மகன் மௌத்தா போட. பாவம் குடும்பம் என்ன, குடும்பம் இருக்கட்டும், அல்லாவுக்கும் அவர்களுக்குமான விசாரணை இருக்கட்டும், அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய மன்னரைக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கும் இருக்கட்டும். ஆனால் அந்த மரணத்தின் மூலமாக, அந்த செய்தியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கிற பாடம் என்ன, படிப்பினை என்ன? ஒரு நாள்ல அல்லாஹ் தலைகீழாக மாற்றி விட மாட்டானா? நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி அப்பா வயசு 30 தான், 35 தான், 40 தான், சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, மரணம் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்ல, படுத்த படுக்கையா இல்ல, கைகால ஆரோக்கியமா இருக்கு. நம்மள்ட்ட யாராவது ஏமா நாளைக்கு நீங்க மௌத்தா போயிருவீங்களா அப்படின்னு கேட்டா, நாளைக்கு நான் மௌத்தா போயிருவேன், யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நம்புறோமா? 90 வயசுல இருக்கிற ஒரு மூதாட்டியை கேட்டால் கூட அந்த மூதாட்டி என்ன சொல்லுவோம், இன்னும் அந்த அங்க பாரு 120 வயசு வரை அந்தமா இருக்கு, எனக்கு 90 தானங்க ஆகுது. கவலை இல்லை, மரணத்தை பற்றியோ மறுமையை பற்றியோ அச்சம் இல்லை. அன்புள்ள சகோதரே, மன்னரையை கடந்து சென்றால் கேட்பானே, விசாரிப்பானே, உன் இறைவன் யார், உன் தூதர் யார், நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றினாய் என்று 3 கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் சொன்னால் சுவனத்தினுடைய காற்றை திறந்து விடுவார்கள். தவறான பதில் சொன்னால் நரகத்தின் காற்றை திறந்துவிட்டு மலக்குகளால் சம்பட்டிகளால் அடித்து பாம்புகளை அதன் மீது சுற்றவிட்டு மன்னரை அவன் மீது இருக்கப்படும். எப்படி இருக்கும்? இங்க வெயில் ஒரு 40 டிகிரிக்கு மேல அடிக்கட்டுமே, உட்கார முடியுதா? வீட்டுல உட்கார முடியுதா? ஏசி என்ன குழு குழு இருக்க முடியும்? வீட்டுல இருக்க முடியல, சட்டையை கட்டுறோம், ஃபேனை போடுறோம். வீட்டுல இருக்க முடியலன்னா எங்கிட்டாவது பக்கத்து வீட்டுல குழு குழு இருக்கிற வீட்டை கூட பாக்குறோம். அப்ப ஒருவேளை அதுவும் முடியலாட்டி இந்த வீட்டை காலி பண்ணி, தகர வீடா இருக்கு, ஓடு வீடா இருக்கு, இதை காலி பண்ணி வேற எங்கேயாவது கூட ஓடிடுவோங்க அப்படிலாம் நினைக்கிறோமே. வசதி இருந்தா வாங்கி ஏசியை வாங்கி மாட்டு, ஃபேனை வாங்கி மாட்டு, எல்லாம் முடிவு பண்றோமே. மன்னரையிலே இருக்கிற தனிமையான சூழலிலே சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அந்த நேரத்திலே நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த மன்னரை கேள்விகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். நம்மை வெற்றியாளராக அல்லாஹ் மாற்ற வேண்டும். ஒருவேளை அந்த மன்னரை கேள்விகளுக்கு நாம் தவறான முறையிலே பதிலளித்து அதற்குள்ளே மன்னரைக்குள்ளே இருக்கப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன? வெளியே வர முடியுமா? வேறொரு வாழ்க்கையை தேடி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு சான்ஸ் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. அன்புள்ள சகோதரிகளை நினைத்து பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரையை கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் தங்கள் தாடுகிற நனைகின்ற அளவுக்கு அழுதார்கள் என்று சொன்னால், தங்கள் வாழ்க்கையிலே மறுமையையும் மன்னரையும் எந்த அளவுக்கு நெருக்கத்திலே அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே உலகத்திலே வாழுகிற நாம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நினைத்து பார்த்து அல்லாஹ்வின் அச்சத்தினால், அல்லாஹ்வின் பயத்தினால் இந்த உலகத்திலே வாழுகிற நாம் என்றைக்கு வேண்டுமானால் மரணம் வரலாம் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் திருமறை குர்ஆன் வசனை ஓதக்கூடிய அந்த நேரத்திலே, மன்னரை பற்றி சிந்திக்கிற அந்த நேரத்திலே நாம் மன்னரை நினைத்து, நாம் மறுமையை நினைத்து நம்முடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீர் குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த கண்ணீர் துளிகளுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அந்த கண்ணீர் துளிகளை நரகம் தீண்டாத கண்ணீர் துளிகள், அந்த கண்ணீர் துளிகள் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மிக விருப்பமான கண்ணீர் துளிகள். அந்த கண்ணீர் துளிகள் நாளை மறுமையிலே அர்ஷின் நிழலை பெற்றுத்தரக்கூடிய கண்ணீர் துளிகள் என்று சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை நினைத்து தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வுக்காக அழக்கூடிய கண்களாக நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.